6 பிப்ரவரி 1992 9:11 AM ஏஎம் கேரள பிறந்திருக்காங்க. ஜமுனா, ராகு புத்தி எப்படி இருக்கும்? திருமணம் மற்றும் வேலை மாற்றம் எப்பொழுது? ராகு புத்தி எப்படி இருக்கும்? குரு சுக்கிரனுடைய தொடர்புல இருந்தா அட்டகாசமா இருக்கும். சனி செவ்வாயோட அமைப்புகள் இருந்தா கடுமையா இருக்கும். கும்பராசி சதய நட்சத்திரமா? சரி, லக்னம் வலுத்திருக்கு. ராசிக்கு லக்னமும் ராசியும் வலுத்து இருக்கக்கூடிய ஜாதகம். லக்னாதிபதி எப்படி இருக்காரு? லக்னாதிபதி இங்க கிட்டத்தட்ட 16 டிகிரி 22 டிகிரினா 6 டிகிரியில் அஸ்தகங்க அமைப்புகளோடு இருக்கார். வேறு ஏதாவது நிவர்த்தி அமைப்புகள் இருக்கானா? இல்லை. ஜாதகத்தில் செவ்வாய் தான் அதிக சுபத்துவமாக இருக்கார். கேள்வியை மறுபடியும் பார்ப்போமா? ராகு தசை எப்படி இருக்கு? ராகு தசை அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் நினைச்சதை விட ராகு தசை அட்டகாசமாக இருக்கும். குருவோட சுக்கிரனோட சேர்ந்து லக்னத்தினுடைய 10ஆம் அதிபதியோடு அவர் சேர்ந்திருக்கிறாரு, 3ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காருன்றனால அருமையான அமைப்பு ராகு தசையில். ஆனால் ராகு தசை என்னங்க ஏங்க, உங்கள் இந்த மாதிரி கேள்வி எடுக்கும் போதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரின்னு கேள்வியை எடுத்தனாக்கா இப்படி தான் இருக்குது. ராகு புக்தின்னு கேட்டிருக்கீங்களா? ராகு புக்தி எப்படி இருக்கும்? ராகு புக்தியில் கல்யாணம் நடந்துருமா? கல்யாண அமைப்புகளில் நல்ல தன்மை இருக்கும். சனி தசை குரு புக்தியில் நல்ல தன்மைகள் இருக்கும். புதன் தசையில் சுய புத்தி எப்படி இருக்கும்? ராகு தசை இப்போ நடக்கக்கூடிய சனி தசையில் ராகு புத்தி அட்டகாசமாக இருக்கும். குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து அருமையான மங்கள பலன்களை அவர் செய்வார். ஓகேங்களா? அடுத்து புதன் உங்களை இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தக்கூடிய அமைப்புகளை செய்வார். சனியோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதியாக வேலை செய்வார். 8ஆம் அதிபதியாக தான் அவர் வேலை செய்வார். 8ஆம் அதிபதியான வேலை அமைப்புகளை செய்யும் போது இடமாற்றம் செய்யக்கூடிய 12ஆம் பாவக அமைப்புகள் வருவார். ராகு புத்தி உங்களுடைய ஜென்ம சனியில் நடந்த கடுமையான அமைப்புகளை நல்ல தன்மையில மாற்றக்கூடிய அமைப்பு. கூடுதலாக வேலை அமைப்பு மாற்றம் வந்துருமா? மாற்றலாம் அப்படின்ற ஒரு காலகட்டம். தாராளமாக வேலை அமைப்புகளை இப்ப மாத்திக்கங்க. சரிங்களா?